நாம் இணைந்து அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட. சேர்ந்து நீங்கள் உணர்ந்து அந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி பாடுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மேல ரொம்ப அக்கறை உள்ளவர். சொல்லுங்கள், கரிசனை உள்ளவர். சேர்ந்து பாடுவோமா? அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. சொல்லுங்க, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என்மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போதும் காத்ததுவும் அக்கறை அல்லவா? மோசேயை கூடைக்குள்ளே பெற்ற தாயை விட்ட போதும் காத்ததுவும். நல்ல கைய தட்டி தானியேலை கெபிக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? யோனாவை மீனுக்குள்ளே காக்கவில்லையா? எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை காக்கும் இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தான். என் தாயை விட தாயை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட நேசிக்கும் அக்கறையுள்ள தெய்வம். உணர்ந்து சொல்லுங்க, விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறைந்த போது காத்ததுவும் அக்கறை அல்லவா? சாரேபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறைந்த போது காத்ததுவும் அக்கறை அல்லவா? எலியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா? தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா? நல்லா சேர்ந்து பாடுங்க. தண்ணீரை ரசமாக, ஓ எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே. அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட நான் நேசிக்கும் யாரையும் விட, என் தாயை விட நான் நேசிக்கும்
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி ஆராய்ந்து சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் நல்லா உணர்ந்து பாடுங்க. நன்றாய் நீர் அறிந்திருக்கிறே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, காண்பவரே, சத்தமா எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறீ, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே நடந்தாலும் அப்பா அறிந்திருக்கிறீ, நடந்தாலும் அப்பா நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவர், என்னை காண்பவர், உரபபகதரலரலரா, மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா, மறுதலித்த பேதுரு மனம் கசந்து அழுத போது மீட்டதுவும் அக்கறை அல்லவா, சபையை உடைத்த பவுலை சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கல்லனையும் மீட்கவில்லையா, சபைக்குள்ளே பவுலையும் சந்திக்கவில்லையா, கடைசி நேரம் கல்வனையும் மீட்கவில்லையா, எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறையுள்ளவரே, எந்த நிலையிலும் என்னை காக்க இயேசு வல்லவரே, எந்த நிலையிலும் என்னை உயர்த்த இயேசு வல்லவரே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம், அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தான். முழங்கள் படிடுவோமா? அவர் ரொம்ப அக்கறை உள்ளவர். இன்னைக்கு அக்கறையாய் உங்க பக்கத்துல வந்திருக்கிறாரு. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Radagatarasataranalama ரிகதரபலதரனலப கலதுரனலமா, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர், என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினின் குற்றம் நீங்க பிரித்தெடுத்து இறக்கும் முன்னா பிரித்தெடுத்தே இறக்கும் முன்னா
வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே வல்லமையோ நல்ல பாடுங்க. பலியானே கரத்தலத்தோ அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே என் தாயை விட தந்தையை விட நேசிக்கும் யாரை விட என் தாயை விட நான் நேசிக்கும் யாரை விட அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே மலரலரா அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே ரிடபலந்தரபலா தரநலமா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை என்று யாரும் இல்லை சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட உண்மையாய் சொல்லுங்கள் அன்பே என் இயேசுவே ஆட்கொண்ட உம்மை நான் உமக்காய்
ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, தாயை போல் தந்தை போல் அழைத்தீர். தாயை போல் நேற்று நீர் தந்தை போல் அழைத்தீர். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அன்பே இயேசுவே, இயேசுவே ஆருயிரே, என்னுடைய ஆருயிரே. ஆட்கொண்ட என் சின்ன பிள்ளைகளும் கண்களை மூடி அத்தனை பேரு வாயை திறந்து அன்பே இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. சொல்லுங்க தேவ ஜனமே, நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே இயேசுவே, ஆருயிரே, பாட பாட பலன் கிருப தயவு தெய்வமே, என்னை ஆட்கொண்டவரே. அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே, என்னை ஆட்கொண்ட என் தெய்வமே, ரபபலரபா ஆட்கொண்ட என் தெய்வமே, உன்னதரே உயர்ந்தவரே, ஆராதனை. உமக்கே தலைகளை உயர்த்தி உன்னதரே, கரங்களை உயர்த்தி உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை ஒரு பகதர துலுகுரு அப்பா அப்பா இயேசுயா ஒரு மமலதலர்கள துருமோ ஆராதனை ஆராதனை ஓ அப்பா அப்பா பரிகாரியே பலியானீரே, ஆராதனை. சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நின்று ஆலயத்தில் அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உனக்காக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவின் வலது பரிசத்தில் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு பரிகார இரத்தத்தை கையில் ஏந்தி உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதை உணர்ந்து
அவரை பார்த்து, என் பரிகாரியே, எனக்காய் பலியானீரே, நான் என் வாழ்க்கைக்காக படுகிற பாடுகளை விட என் வாழ்க்கையின் மேன்மைக்காக இயேசு பட்ட பாடு மேலானது என்கிற உணர்வு உள்ளவர்களாய் அவரை பார்த்து சொல்லுங்க, பரிகாரே பலியா சத்துருவானவன் ஏதேன் தோட்டத்தில் செய்த வஞ்சகம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவன் செய்து கொண்டிருக்கிற எல்லா தந்திர திட்டங்கள் எல்லாவற்றையும் விட அவருடைய இரத்தத்தின் வல்லமை பெரியது, அவருடைய திட்டங்கள் பெரியது, அவருடைய மகிமையான நோக்கங்கள் பெரியது என்பதை உணர்ந்தவர்களே, பரிகாரியே பலியானீரே, நான் உனக்கு முன்பாக செல்வேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிப்பேன். அதுதான் அவர் செய்கிற உங்கள் வாழ்க்கைக்கான சரியான ஆமென் முழுமையான பரிகாரம். கோணலாகி போன பரிசுத்த ஜீவியத்தை செவ்வையாக்குகிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறார். நல்ல கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, என் சத்துருக்கள், எனக்கு எதிராய் பொறாமையுள்ளவர்கள், என்னை புரிந்து கொள்ளாதவர்கள், என்னை விரும்பாதவர்கள், என்னை வேடிக்கை பார்க்கிறவர்கள், என்னை தெருவில் நிறுத்தி பார்க்க நினைக்கிறவர்களுக்கு முன்பாக என் பரிகாரியே எனக்காய் பலியானீரே, ஆராதனை உமக்கே பரிகாரே நேசரின் ரத்தம் என் மேலே பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் அறிக்கை பண்ண மகளே, மகளே சத்தமா, கோட்டைக்குள்ளே நான் குன்றுகள் என்ன விலகினால் நீங்கத்தால் இழுத்துக் கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே அன்பின் ஆழத்தில் அவர் ஆராதிக்க கற்றுக்கொள்ளு தேவ பிள்ளையே. கோட்டைக்குள்ளே நான் பொல்லாத சத்துருவின்
அவர்கள் ஒன்று செய்ய முடியாது. மகிமை தீண்டாது. சொல்ல இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை, இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு வியாபார ஸ்தலத்திலும். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி தீண்டாது. தாய்த்தன் இல்லை என்னை மறவாது, என்னை மறவாதவரே. யார் மறந்தால் ஆயனை போல அபிஷேகிக்கிறார், அபிஷேகிக்கிறார். வல்லமையுள்ள அபிஷேகம், வல்லமையுள்ள அபிஷேகம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் நீரென்னோடு இருக்கும்போது என்னாலு வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது ஜெயக்கொடி ஏற்றுங்கள். தோல்வி இல்லையே, உதிப்பேன், உதித்துக் கொண்டே இருப்பேன். உதிப்பேன், உதித்துக் கொண்டே இருப்பேன். என் ரெண்டு கைகளை உயர்த்தி இரவும் பகல் என்னை நினைத்து இதுவரை இதுவரை நடத்தினீரே. கோடி கோடி நன்றி. மறவாமல் நீரையா மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நீரையா மனதார நன்றி சொல்வேன். மனதார கைகளை உயர்த்தி மனதார நன்றி சொல்வேன்.
இரவும் பகலும் உங்களோடு கூட இருக்கிறார். திரும்ப இந்த காலை நேரத்தில் தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், எதுவரைக்கும் எனக்கு எதுவரைக்கும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் கால தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நான் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், அவருடைய ரட்சிப்பு எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். உங்களுக்கான நித்திய நன்மை உங்கள் கண்கள் திறந்து உங்களுக்கு தெரியும். இம்மைக்குரிய காரியத்திலும் மாற்றங்களை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை மறக்கவில்லை, அவர் என்னை மறக்க மனிதன் அல்ல. அவர் என்னை மறக்க இளைய குமாரன், தொலைந்து போனவனையே தேடும் அந்த கண்கள் உன்னை மட்டும் மறந்து போய்விடுமோ? இன்றைக்கு நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்னை தேடுகிற ஒரு தேவன் உண்டு. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. கையை உயர்த்தே, அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. என் தாயை விட, என் தந்தையை விட நான் நேசிக்கும் யாரை விட, என் தாயை விட, தகப்பனை விட நேசிக்கும் யாரை விட. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். தகப்பனையே பார்த்து கொண்டிருந்தாய் என்றால், தாயையே பார்த்து கொண்டிருந்தா என்றால், உன் குடும்ப உறவுகளையே ஊரையும் சுற்றியும் பார்த்துக்கிட்டு இருந்தா நீ கீழே பார்த்து நொந்து தான் போகணும். ஆனால் இவர்கள் மேலே அன்பு வைக்கிற அந்த கடமையை தந்திருக்கிறார். சற்று இந்த பக்கம் உன் வலது பக்கத்தில் நின்று உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவரோடு கூட அந்த நீதிமானின் பாதையில் நடக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த உலக மனிதர்கள், இந்த மனுஷர்கள் கொடுக்கிற காயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் ஒன்று சொல்ல முடியும், நான் நேசிக்கிற யாரையும் விட நிறைய மேல் அக்கறை உள்ளவர் ஆண்டவரே. ஒரு நாள் என்னை மறக்கிறவர் இல்லை ஆண்டவரே. என்னை குறித்த திட்டங்களை ஒரு நாள் நீர் மாற்றுகிறதில்லை அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் ஆய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்ன, பாசம் என்ன, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மோற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியோ
உன்னை மறவா ஏசுநாதா உந்தன் தயவா. அன்பு தகப்பனே, உம்முடைய தயவினால் எங்களை நடத்துகிறவர். ஆராதனையின் மீதம் இருக்கிற பகுதி எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தயவினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நூற்றி 3 ஆமென். 1வது சங்கீதம் 1வது வசனம். 1வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஹல்லேலூயா. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். எப்படி அவரை தேங்க் பண்ணணுமா? முழு உள்ளத்தோட தேங்க் பண்ணணுமா? எத்தனை பேர் முழு உள்ளத்தோட தேவனை தேங்க் பண்ண வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை தந்தாரு. அதுக்கு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்றது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் நமக்கு உபகாரம் செய்தால் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்வோம்? தேங்க்யூ சொல்வோம். அப்படி தானே? எத்தனை பேர் இன்னைக்கு பார்த்துங்க அழகா 103வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம். அவனுக்கு தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆமென். தேவனை உயர்த்த ரொம்ப பிடிக்கும். தேவனிடத்தில் காத்திருக்க ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஆனால் தேவனுக்கு அவரோட தேங்க்ஸ் பண்ண தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். சரி, எத்தனை பேர் சொல்கிறீங்க தேங்க்யூ ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தினீங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிது. எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குள்ள கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அதுக்காக நன்றி. ஆமென். எத்தனை பேர் உணர்றீங்க முழு உள்ளத்தோட வித் ஹோல் ஹார்ட்? இந்த வார்த்தை என்னை இந்த இதில் என்னை தொட்டது. நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோம், நேம் சேக்ஸில் சொல்லுவோம் தேங்க்யூ. அதை சொல்கிறதுக்கும் தேங்க்யூ ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் தேவன் இந்த வருஷம் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, ஆமென், எத்தனை நன்மை நினைச்சிருக்கிறேன். நம்ம எப்படி தெரியுமா? தீமை முன்ன நினைப்போம், இல்லாததை நினைப்போம். ஆமென். அப்படி கிடையாது. எனக்கு என்ன தெய்வம் நன்மை செய்திருக்கிறார்? என்னை சுகத்தோட வைத்திருக்கிறார், பலத்தோட வைத்திருக்கிறார், என் குடும்பத்தை கெட்டி காத்திருக்கிறார். சொல்லுங்க. என் தேவன் இன்னைக்கு எங்களை காத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேலி அடைத்து காத்து கொண்டார். ஆமென். காய்ச்சல் வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, எத்தனை பாதைகள் போனோம். சேதம் இருந்துச்சா? இல்லையே. சொல்லுங்க. நம்ம குடும்பமா இருக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென். சொல்லுங்க. அவருடைய கிருபைனால நான் நிலைத்திருக்கிறேன். ஆமென். நான் அழிஞ்சு போகல. ஆமென். அவர் என்னை காத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி. ஆமென். காத்தீங்களே, சுகம் தந்தீங்களே, பலன் தந்தீங்களே. ஆமென். புது புது கிருபைகள் தினம் தினம் வாழ்வினில் அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். புது புது கிருபைகள் தினம் தினம் வாய் திறந்து சொல்லுங்களேன். அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். ஆமென். சொல்லுங்க. எங்க கண்கள்ல கண்ணீர் வரும்போதெல்லாம் எத்தனை பாதைகள் கடந்து போகணும், எத்தனை நாள் அழுது இருக்கும். ஆமென். சில சொல்லுவாங்க அழாத நாள் இல்லை. ஆனால்
அழும்போதெல்லாம் துடைக்க வந்தது அவருடைய அன்பு. அதை நினச்சி தேங்க்ஸ் சொல்லுவோம்மா. ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ ஆண்டவரே. ஆமென். நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போதெல்லாம் என் கூட இருந்தீங்க. ஆமென். என்னை கைவிடாமல் இருந்தீங்க, என்னை மறக்காமல இருந்தீங்க, அதுக்காக நன்றி. ஆமென் சொல்லுங்க. நீர் என்னை மறக்காமல் இருந்தீங்கப்பா, அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அதுக்கு நன்றி? எத்தனை பேர் மறந்து போயிட்டாங்க இல்லையா? எத்தனை பேருடைய ஞாபகத்தில் நம்மளை இல்லை? அந்த மறக்காமல அனுதினமும் சொல்லுங்க. என் கர்த்தர் என் நினைவாகவே இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. உள்ளங்கையில் என்னை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. ஆமென். சிலர் அன்புள்ளவங்க பேரை போன கையில் சிலர் ஜீசஸ்ன்னு எழுதி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு. எல்லாம் ரொம்ப நேசிக்கிறோம். எப்படி வெளிப்படுத்துகிறோம்? கையில் எழுதிக்கிடுறது. ஆமென் சொல்லுங்கள். என் தெய்வம் என்னை கையிலே வணைஞ்சி வச்சுருக்காரு. சொல்லுங்கள். என்னுடைய ஃபோட்டோ, என்னுடைய பிக்சர், என்னுடைய லைஃப்பை எங்கே வச்சிருக்கிறா? உள்ளங்கையில். ஆமென் ஹல்லேலூயா. எவ்வளோ அன்புள்ளவர் சொல்லுங்க. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் பாத்திரன் அல்ல. இதுவரையில் தாங்கினதற்கு எவ்வளவும் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி சென்றீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையே. சருக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையே. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என்னை பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே
அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியே இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி சென்றீ, மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். ஆச்சரியமானவர், ஆமென், அதிசயமானவர், ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்திருக்கிறார் இல்லையா? ஆமென். தூங்காமல் உறங்காமல் நம்ம கூடயே இருந்து நடத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை காணுகிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. எப்படிங்க எனக்கு புரியலை. நான் உட்கார்றது, நாங்கள் எழும்புறது, நாங்கள் தூங்குறது எல்லாத்தையும் கவனித்திருக்கிறார். ஈனோஸ் எப்போ உட்காருவா, எப்போ எழும்புவா, எப்போ படுப்பா. அப்போ அந்த அளவு நம்ம மேலே கரிசனையாக இருக்க தெய்வம். அதான் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரை விட, என் தாயை விட என் தந்தையை விட நேசிக்கும் யாரையும் விட அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீர்தானே. எவ்வளோ அக்கறையாக நம்ம மேலே இருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பை நினச்சிக்கிட்டு இருந்தாம்னாலே வேற எதுவுமே வேண்டான்னு தோணுது. ஆமென். அல்லேலூயா. அதான் ஒரு அழக பாட்டிருக்க, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில் தன்னால கண்ணு கலங்குது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஒரு அன்பு ரொம்ப பெருசு. அப்போ அவருக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லணுமா? முழு உள்ளத்தோட நம்ம நன்றி சொல்லணும். அவர் செய்திருக்கிற நன்மைகளை ஜஸ்ட் அங்கே கீழே கொடுத்துருக்கா பாருங்க. சகல உபகாரங்களையும் மறவாத. அவர் நிறைய உபகாரங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். சொல்லுங்க, அவர் நமக்கு உபகாரங்களை செய்திருக்கிறார். அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமம் எல்லாம் மன்னிச்சிருக்கிறாரா? சொல்லுங்க, எனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறாரு. அதுதான் பெரிய உபகாரம் அவர் எனக்கு செய்திருக்கிறது. அதுதான் பெரிய நன்மை. சொல்லுங்க, என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருக்குதுல்ல, அதுதான் தெய்வம் எனக்கு செய்திருக்கிற பெரிய நன்மை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அடுத்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி. சொல்லுங்க, நம்முடைய வந்த நோய்களெல்லாம் குணமாக்குனது யார்? ஆமென். ஒவ்வொரு பலவீனம் வரும்போதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள அதான் இருக்குமோ, இதா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ. எத்தனை நோய்களில் எத்தனை பேர் மன்னிச்சு போறாங்கங்க. சொல்லுங்க, பிசாசுடைய இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காம, ஆமென், அவருடைய சித்தத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. பிசாசுக்கு இஷ்டம் நாங்கள் நோய்வாய்ப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுக்கு இஷ்டம் தெரியுமா? நாங்கள் சுகத்தோட பலத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆமென். நீடித்த நாட்களாய் அவர் என்னை திருப்தியாக்குகிறவர். ஆமென்.
சொல்லுங்க. அதுக்கு எடுத்து பாருங்க, என் நோய்களெல்லாம் தேவன் குணமாக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, எனக்கு வந்த இந்த வருஷங்கள், இத்தனை ஆண்டுகள் எத்தனையோ பலவீனங்கள் நான் கடந்து வந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு குணமாக்குனது யாரு? கர்த்தர். இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குமான்னு யோசிச்ச நாள் உண்டு. ஏன்னா பலவீனம் பெரிய சிலுவைங்க. ஆமென். அதை சுமந்து எத்தனை நாள் நம்ம போக முடியும்? ஆமென். ஒரு முள்ள போல நம்மளை குத்திக்கிட்டே இருக்கானா, தேவன் நமக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுக்கு தேவனுக்கு நன்றி சொல்வோமா? இந்த வருஷம் எனக்கு வந்த பலவீனம், என் பிள்ளைகளுக்கு வந்த பலவீனம், என்னுடைய குடும்பங்களுக்கு வந்த பலவீனம், அதிலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறீங்களா? அதுக்கு நன்றின்னு சொல்லு. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டிருக்கிறார். சொல்லுங்க, என் பிராணனை அழிவிலிருந்து தப்பிச்சிருக்கிறார்ப்பா. அதை விட ஒன்று வேணுமா? என்ன உயிரோட வச்சிருக்கிறாருப்பா இன்னைக்கு. ஆமென். ரட்சிப்பின் சந்தோஷம் கொடுத்துருக்கிறாருப்பா. ஆமென். சிலர் உயிரோட இருந்து தேவனை விட்டு பின்மாற்றத்தில் போயிருப்பாங்க. அப்படி நாங்க இல்லை, விசுவாசத்தை காத்துக்குள்ள உதவி செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிற அன்புல நான் தொடர என் தேவன் உதவி செய்திருக்கிறார். ரட்சிப்பை காத்துக்குள்ள உதவி செய்திருக்கிறார். பெற்ற அபிஷேகத்தை காத்துக்குள்ள எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்கு கர்த்தருக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அவரை தெய்வமாய் கொண்டது தாங்க பெரிய பாக்கியம். ஆமென். சொல்லுங்க, உயிருள்ள நாள் வரைக்கும் ஆமென் உங்களை தான் நான் தொழுது கொள்ள வேண்டும், எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்போ முழு உள்ளத்தோட தேவனுக்கு அவர் செய்த நன்மைக்கு எவ்வளவு நன்றி சொல்லுதணும்? ஆமென். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அதான் பாடலுக்கு, 1000 நாவுகள் போதாதுங்க. அவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். ஆமென். அவர் செய்த நன்மைக்கு நம்ம ஒன்றும் செய்திட முடியாது. ஆனால் முழு இருதயத்தோடு அவருக்கு தேங்க்யூ சொல்லும் போது ஆமென். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அந்த ஜபத்தை நம்ம ஏறெடுக்கிறோம். அப்படி தானே? அவர் செய்த சகல, நம்ம ஒரு மாதிரி ஏலேருந்து செட்டு சொல்கிற மாதிரி ABCDEFGHன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அதில் ஒரு பொருட்டு இருக்கு இல்லையா? தேவனுக்கு தெரியும், மனுஷன் ஈஸியாக உபகாரங்களை மறந்து போகிறவன். சில விஷயங்களை மறக்கணும். இந்த மறதி ரொம்ப நல்லது. அப்படிதானே? சில நேரத்தில் நம்ம நினைப்போம், சில விஷயங்கள் மறந்து போகாட்டா, அப்படிதானே? வாழ்க்கையில் நடந்த கசப்புகள், போராட்டங்கள், சில இழப்புகள், இதெல்லாம் மறக்கிறதுக்கு தெய்வம் எங்களுக்கு பலன் தராட்டா, அவ்வளோதான், என்ன செய்ய முடியும்? அப்படிதானே? எத்தனை காரியங்கள் என்னன்னா, ஒரு அடிப்பட்ட உடனே அதனுடைய கஷ்டத்தில் இல்லை ஒரு இழப்பிலே ஒரு கஷ்டத்திலையும் செத்து போயிடலான்னு ஆயிரும். ஆனால் அதிலிருந்து நம்மளை மீட்டு அதை படிப்படியாக மறக்கும்படி செய்திருக்கிறார். அப்படிதானே? அதுக்கும் நன்றி தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறக்க வேண்டிய விஷயங்களை மறந்துடு, ஆனால் எனக்கு நன்றி சொல்ல நீ மறவாத. ஆமென். அவர் சில நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவரை நம்ம மறக்கவே கூடாதுங்க வாழ்க்கையில. அப்போ தேவனை முழு உள்ளத்தோட நன்றி நம்மளால செலுத்த முடியாததுக்கு சில 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆமென். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரம் 18வது வசனத்துக்குள்ள வாங்களேன். 4:18. பாருங்க, ஃபர்ஸ்ட் காரியம் என்னன்னா, உலக ஆசை, உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்துடைய மயக்கமும் மற்றவர்களை அன்றி உண்டாக்குற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். நம்மளால எதுக்கு நம்ம தேவனுக்கு முழு உள்ளத்தோட தேவன் என்று சேர முடியல, நம்ம முழு உள்ளமா தேவனை நம்ம ஆராதிக்க முடியல, தொழுது கொள்ள முடியலன்னா நமக்குள்ள உலகத்துக்குரிய கவலைகள் இருக்கு, உலகத்துக்குரிய ஆசைகள் இருக்கு. அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, முழு இருதயமாய் தேவனை தேடவோ தேவனுக்கு நன்றி சொல்லவும் முடியல. சொல்லுங்க, உலகத்தை விட என் தேவன் தான் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தை நாங்கள் அனுபவிக்க விட்டு போக தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் மாறாமல் இருக்கிறவர் அவர் மட்டும்தான். அவர் நித்தியமாய் இருக்கிறவர். ஆமென். சொல்லுங்க, என் தேவன் அரசாளுகிறவர்.
ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் உலகத்து மேல என்ன வைக்க கூடாது? இங்க இருக்குது பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும், நான் அதை சாதிக்க வேண்டும், இதை சாதிக்க வேண்டும் சொல்லிட்டு உலகத்தே பார்த்துட்டு நம்ம உலக மேன்மைகளே பார்த்துட்டு நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா தேவனை நம்ம என்ன பண்ண முடியாது? முழு இருதயத்தோடு ஆராதிக்கவோ தொழுது கொள்ளவோ முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கடல் என்ன ஆனாலும் உள்ள வாங்கிட்டு தான் இருக்கும். கடல் போதுன்று சொல்லாதே. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆசைகள் கடலை போல அதை நிரப்ப முடியாது. அந்த அளவில் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஒவ்வொரு நாளும் உலகத்து மேல ஒரு பற்று இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அது நடுவில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் அதிகம் அதிகம் நேசிக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆமென், அல்லேலூயா. நம்ம உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். உலகம் தேவன் வேண்டான்னு சொல்லல. ஆனா தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 21வது வசனத்துல 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்ற ஒரு வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சிலது எடுத்துருங்க பாப்போம். பாருங்க, 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை என்ன பண்ண வேண்டும்? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய பண்ண உங்களால கூடாது. சொல்லுங்க, தேவனும் வேணும் உலகமும் வேணும்னா முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க இதை ஒத்துக்கிடுறீங்க? ஆமென். தேவனும் வேணும் எனக்கு, உலக காரியங்கள் எனக்கு வேணும்னு சொன்னா தேவனோட டிராவல் பண்ண முடியாது. அங்கே வசனம் இருக்கு சொல்ல, ஒன்னே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஒன்னை நம்ம பற்றி கொள்ளணும், ஒன்னை நம்ம அசட்டை பண்ணி தான் ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அது 9வது வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு என்ன பண்ணுங்க? சிநேகிதனை உங்களுக்கு சம்பாதித்து கொள்ளுங்க. அப்ப உலக பொருள் வேண்டான்னு சொல்லல, அது தேவன் உங்களுக்கு கொடுக்க போதுமான. ஆனா எதுக்காக நீங்கள் அதுக்கு தேவனுக்கு கொடுத்துருக்கா? நீங்களும் அனுபவிக்க வேண்டும். அதை கொண்டு நீங்க என்ன பண்ணணும்? அழிந்து போகிற உலக பொருளால நீங்க என்ன சம்பாதிக்கணும்னு இருக்குது? சிநேகிதனை சம்பாதித்து கொள்ள வேண்டும். ஆமென், சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் அழிந்து போயிடும். ஆமென். அதை நான் காத்துக்கணும், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னா முடியாது. அப்படிதானே? அதெல்லாம் சொல்றேன், ஆண்டவர் மதிகிடனே, நீ காத்ததெல்லாம் நீ சேர்த்து வச்சதெல்லாம் ஆமென் யாருடையதாகும். அப்போ சொல்லுங்க, ஒரு காரியம் எனக்கு வந்துச்சுன்னா அது தேவனுக்கு தான். சொல்லுங்க, எனக்கிட்ட இருக்க எல்லா விஷயங்களும் தேவனால் வந்தது, தேவனுக்கே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நிறைவா ஆசீர்வதிப்பவருங்க. ஆமென். ஆனா உலக பொருளுக்காக தேவனை விட்டுறக்கூடாது. அதனால தான் சொல்ற, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆமென். கீழே உள்ளது பாருங்க, கொஞ்சத்துல உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்துல அநீதியான சொல்லுங்க. தேவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் என்ன ஆகிறது? சீக்கிரம் போக வேண்டிய விஷயங்கள். அதுல நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஆமென். யாரெல்லாம் தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருட்கள், உலக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நீங்க உண்மையா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போதான் அந்த நம்ம எப்பவுமே ஒரு பொருளா அதுக்கு என்ன பண்ண, அதிகமான ஒரு சிலருக்கு ஒரு பொருள் வாங்கணும்னாலே மைண்ட் எல்லாம் அந்த பொருள் மேல தான், வேற எதுவுமே ஃபோக்கஸ் ஆகாது. அப்படி ஒரு விஷயம் நமக்கு வேணும்னாலே நம்ம யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பா, உங்களுக்கு திட்டம்னா இந்த ஒரு விஷயத்தை எனக்கு நிர்வாகிக்க பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயத்திலும் நம்ம அப்படிதான் பழங்கணுங்க. ஆமென். என் பிள்ளைகளெல்லாம் சில விஷயங்களை கேட்க வரும்போது நாங்கள் உடனே சொல்லுவோம், ஏசப்பா கிட்ட கேளு. யார்கிட்ட கேளு? ஏசப்பா கிட்ட கேளு.
அவர் தான் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென். சொல்லுங்க, எனக்கு என்ன வேணும்னு தேவன் அறிந்திருக்கிறார். நான் உலகத்தை தேடி போகணும், ஐஸ்வர்யத்துக்கு பின்னால போகணும்னு சொல்லி தேவன் எனக்கு சொல்லலை. சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தான் தொடரும். ஆமென். சொல்லுங்க, என்னை தொடரும். இட் ஃபாலோஸ் மீ. ஆனா நான் அதுக்கு பின்னால போயிட்டு இருக்கிறேன். அதனால தான் தேவனை நான் முழு உள்ளத்தோட என்னால நேசிக்க முடியல. ஆமென். உலக பொருட்கள் பெருசா தெரியுது. உலகத்தில் இருக்கிற ஃபேஷன், ட்ரெண்ட், இக்காலத்துக்குரிய காரியங்கள், ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா தெரியுது, எல்லாம் புதுசா தெரியுது. ஆனா தேவ காரியத்தை மட்டும் பழசா தெரியுது. அதான் வேண்டான்னு தோணுது சிலருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் ரொம்ப நேசிப்பேன் அப்பா. ஆமென். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதங்கள், நான் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகள் உமக்குள்ளதா இருக்கிறது, உமக்குள்ளே தான் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உம்மை அன்று இந்த உலகத்தில் நான் ஏதொன்றும் செய்திட முடியாது. அது எனக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்காது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் உங்களால ஊழியம் செய்ய முடியாது. ஆமென். ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட சொல்றான், என்ன சொல்றான், என் தகப்பன் மரிச்சு போயிட்டாரு, நான் உனக்கு அடக்கம் பண்ணும்படி எனக்கு என்ன பண்ணுங்க, உத்தரவு கொடுங்க. ஆமென். அதுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, மரித்தவரை அடக்கம் பண்ணுவாங்க, ஆனா நீ என்ன பண்ண, என்ன பின்பற்றி வா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்திலேயே தேவன் என்ன சொல்றாங்க, அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் பார்த்துக்கிடுவாங்க, ஆனா நீ என்ன பண்ண, ஏன் பின்பற்றி வான்னு சொல்லா. ஆமென். அந்த காரியத்தை கொஞ்சம் யோசிக்க தானே வேண்டும். ஆமென். ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்ன அன்றி நீ எதெல்லாம் ரொம்ப நேசிக்கிறியோ, உலகத்துக்குரியவங்க மேலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அன்பு கூற கூடாது. அப்படி கூறவன் எனக்கு பாத்திரவன் அல்ல. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என்னை விட நீ உன் தகப்பனி தாயை நேசிச்சானா எனக்கு பாத்திரவன் அல்ல. அது எப்படி சொல்ல முடியும்? சில நேரத்தில் யோசிக்கிறோம். சிலர் இன்னும் கீழே உள்ள சொல்லுங்க, என்ன அன்று நீ என்ன பிள்ளைகளை நீ அதிகம் நேசிச்சா நீ எனக்கு பாத்திரவன் அல்ல. அப்பாவா அம்மாவா தேவனான் வரும்போது நம்ம என்ன சொல்றோம், தேவன் தான் சொல்லணும். ஆமென். ஏன்னா அந்த அப்பா அம்மா கொடுத்தது யாரு, தேவன். பிள்ளைகள் தேவனா அந்த ஒரு கொஸ்டின் சில நேரத்தில் வரும். அப்ப நம்ம என்ன சொல்லணும், தேவன் தான் சொல்லணும். ஏன்னா அந்த பிள்ளைகளை உங்களுக்கு ஈவாய் கொடுத்தது யார், கர்த்தர். அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு இம்பார்ட்டண்டா வச்சிருக்கிறோம். உலகத்துக்குரிய காரியங்களோ, நம்முடைய வியாபாரங்களோ, இல்ல படிப்போ, பொருளாசை, ஏதோ ஒரு விஷயங்கள், இல்ல மனுஷங்க மேல நம்ம வச்சிருக்கிற அன்போ, தேவனை விட நம்ம அதிகமா ஒரு விஷயத்தை நேசிக்கிறோம்னா அதுதான் நமக்கு கன்னியாய் மாறிவிடும். அப்போ அப்படி ஒரு விஷயத்தை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா தேவனை உண்மையா ஆராதிக்க, முழு உள்ளத்தோட ஆராதிக்க, தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, உலகத்துக்குரியவர் மேல நான் அதிக அன்பு வைக்க கூடாது. அப்படி வச்சனா நான் பாத்திரவான் அல்ல. ஆமென். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எதனால தேவ காரியங்கள் எங்களுக்கு இம்பார்ட்டண்டா தெரியல, எது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்னைக்கு தெரியுது. அப்போ நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கோ நம்ம மனசு அதில் தான் இருக்கும். இது ஒரு சின்ன காரியம் சாம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ நான் கேட்டேன், எதுக்கு நீ இது பண்ண? நம்ம சும்மா நம்ம பண்ண இல்ல, இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசும். நம்ம என்னென்னலாம் இருதயத்தில் நினைக்கிறோமோ அதை தான் செய்யணும்னு நினைப்போம், சும்மா எல்லாம் கிடையாதுங்க. அப்போ இன்றைக்கு எதுக்கு மேல நம்ம அதிக நாட்டை வச்சிருக்கிறோம், அந்த விஷயம் தான் நம்மளை பின்வாங்க வைக்குது. முழு இருதயத்தோட ஆராதிக்க முடியல, விடுதலையா இருக்க முடியல, தேவனண்டை சேர முடியல. அப்போ பிசாசு ஏதோ ஒரு ட்ராப் உங்களுக்கு வச்சிருக்க, அதை கண்டுபிடிங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க எதில் சிக்கி இருக்கிறீங்கன்னுட்டு. அதனால தான் அந்த வசனத்தை கேட்டு
அது வந்து அந்த 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 விதை விளையாம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை முள்ள மூடி போடுது. அதனாலதான் அது கனி கொடுக்க முடியல. அப்போ தேவன் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். தேவன் நம்ம மேல தரிசனத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். நம்மளும் தேவனை நேசிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம். நம்ம தேவனை நேசிக்கிறோம் இல்லையா? அதனால தான் ஆலயத்துக்கு வரும், அதனால தான் ஜெபம் பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஏசு ஏசுன்னு சொல்றோம். ஆனா நம்மளால வளர முடியலையே, கனி கொடுக்க முடியல. தேவன் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் நன்மையும் விடுதலையும் காண முடியல. ஏன்னா உலக கவலை இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை நெருக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, அந்த முள்ளை நான் என்ன பண்ணணும்? எடுத்து போடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட? அதனால தான் நான் உங்களால் நெருங்க முடியல. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களால் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் இந்த விஷயங்களை விட்டு நான் வர முடியல. சில வாலிப பிள்ளைகளோ பெரியவர்களோ ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிடுறது, ஏதாவது ஒரு விஷயத்து தேவனுக்கு புரியமில்லாத ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிடுவோம். அதனாலதான் பேருக்கு மட்டும்தான் ஆலயத்துக்கு வரும், பேருக்கு மட்டும்தான் கிறிஸ்துவை தேடுறோம். உண்மையாய் தேவனை நேசிக்கவோ தொழுது கொள்ளவோ முடியல. வேஷமா இருக்கிறோம். ஆனா அன்பு இல்லாமல் அன்பு இருக்கு, அன்பு இருக்கு, தேவன் மேல அன்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம்னா நம்ம தேவனை தான் நினைக்கிறோம், ஆனா தேவன் சேர முடியல. வேற ஏதோ ஒரு விஷயம் நம்மளை இழுக்குது. அந்த விஷயத்தை எடுத்து போடுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஏன்னா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார். அந்த ஒரு அன்பு விலையேறப்பட்டது. ஆமென். அந்த அன்பு தான் இதுவரைக்கும் உங்களை எதிலும் நீங்க அழிந்து போகாதபடிக்கு உங்களை காத்து கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க, தேவனின் மேல் அன்பா இருக்கிறதுனால தான். ஆமென். நான் விதைக்கப்பட்டிருக்கிற விதை. சொல்லுங்க, நான் விதைக்கப்பட்டிருக்கிற விதை. தேவன் என்னை கையில எடுத்து விதைச்சிருக்கிறார். ஏதோ ஒரு விஷயங்களை தான் என்னை இப்படி வச்சிருக்கிறது. ஆனா தேவனுக்கு அது தெரியும். என்னை பயனுள்ளவளாய் மாற்ற, என்னை அழைத்த, என்னை படைத்த நோக்கத்தை நிறைவேற்ற என் தேவனால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த காரியங்கள், சொல்லுங்க, அந்த காரியங்கள் எந்த காரியங்கள் உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் இருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். அந்த விஷயத்தை எடுத்து போடுங்க. விடுதலையா தேவனை ஆராதிக்க உங்களால முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக, கவலை இருந்தால்னா முழு உள்ளமாய் தேவனை நாங்கள் ஆராதிக்கவோ தேவனுக்கு தேங்க் பண்ணவோ தொழுது கொள்ளவோ முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:6. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லு, நீங்க ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்கன்றாரு. சொல்லுங்க, நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேன்னு சொல்றவங்க கை எத்துக்குங்க பாப்போம். போய் தானே சொல்றீங்க? ஏசப்பட்டையே பொய்யா? சில சொல்லுவாங்க, சூரியனுக்கே டார்ச்சா சொல்லுவாங்கல்ல. நாங்க எல்லாத்துக்கும் கவலைப்படுறோம். ஏகப்பட்ட கவலை இருக்குங்க. ஆண்டவர் சொல்ற, நீ எதை குறிச்சியும் கவலைப்படாத. அப்படி முடியலையே, ஆண்டவர்கிட்ட ஒரு வரம் வேணா கேட்கணும். உனக்கு என்ன வேணும் மகளே வந்து கேட்டானா நம்ம சொல்லணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, கவலைப்படாம இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஏன்னா கவலைப்படுறதுல நம்ம ரொம்ப எக்ஸலண்டா மாறி இருக்கிறோம். அந்த கவலை நமக்குள்ள இருந்தா என்ன வருது? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வருது. சொல்லுங்க, பக்க விளைவுகள் நிறைய இருக்கு. கொரோனா வந்தா பக்க விளைவுகள் இருக்கு சொல்லுவாங்க, தெரியுமா? என்னது? கொரோனா வந்ததுனால பக்க விளைவுகள்.
ஒரு ஏதாவது காய்ச்சல் வந்தால் பக்க விளைவுகள். கரெக்டா ஜெயந்தா? என்னது பக்க விளைவுகள் நிறைய இருக்கு ஒரு வியாதி வந்தா. அப்போ கவலைன்ற ஒரு வியாதி பிடிச்சிக்கிட்டோம்னா, சொல்லுங்க, கவலைன்ற ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது சைடுக்கு குட்டி போட்ட பக்க விளைவுகள் நிறைய வரும். என்னது வரும் சொல்லுங்க? பயம் வரும், அவிசுவாசம் வரும், சோர்வு வரும். கரெக்டு தானே? கரெக்டா இல்லையா? ஆண்களை விட பெண்கள் நம்ம ரொம்ப கவலைப்படுறதில்லை. எக்ஸலென்ட். அதனால தான் அண்ணா அழுதுட்டு இருக்கும்போது எதுக்கு அழுற, எதுக்கு கவலைப்படுற, அழுதுகிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற விஷயம் என்ன? எதை குறித்து கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தெய்வ திட்டங்களை குறித்து சில நேரத்தில் கவலைப்படுறத தேவன் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க. ஆனாலும் சொல்லுங்க, எனக்கு பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் இருக்கு. சொல்லுங்க, எல்லாமே இருக்கு. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் நான் போகிற இந்த வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் என்னுடைய வழிகளையும் அறிந்திருக்கிறார், என்னுடைய வழிகளையும் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் என்னை நடத்த போதுமானவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 29வது வசனம் பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். எப்படி கேட்காம இருக்கணுமா, சந்தேகப்படாம இருக்குமா? இதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள சில என்ன பண்ண போறோம், அடுத்து கொஸ்டின் மார்க்கோட தான் ஸ்டார்ட் ஆகும். நிறைய கொஸ்டின் மார்க் நமக்கு முன்னால இருக்குன்னு. எண்ணத்தை உண்போம், ஒரு கொஸ்டின் மார்க், கீழே ஆன்சர். எண்ணத்தை குடிப்போம், நாங்க என்ன செய்ய போறோம், எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறோம், இந்த காரியத்துக்கு என்ன செய்ய போறோம், பிள்ளைகளுக்கு யாருக்கு என்ன செய்ய போறோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம். ஆண்டவர் சொல்லுங்க, நீங்க சும்மா இருங்கள். என்னது? நீங்க சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்றார்? பெரிய சங்கடல் துளைக்க ஒரு போதுமானவர். நீங்க சும்மா இரு. ஆமென். சொல்லுங்க, தேவன் கவலைப்பட சொல்லல, அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நான் என்னுடைய கவலையை என கர்த்தர் மேல் உன் பாரத்தை அவர் மேல வைத்து விட்டோம்னா, சொல்லுங்க, நான் தள்ளாட போகிறது இல்லை. ஆமென். இந்த பாரங்கள் சுமப்பவர் இயேசு, என்னை நன்றாய் அறிகின்றவர் இயேசு, சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் மத்தியில் இயேசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் மத்தியில் இயேசு மட்டும் போதும். இயேசு, it's me. காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் மத்தியில் இயேசு மட்டும் போதும். பாரங்கள் சுமப்பவர்
மட்டும் போதும். சுகமுள்ள காலத்தில் கண்ணீரின் நேரத்தில் இயேசு மட்டும் போதும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய கவலைகள் எல்லாம் ஒரு இடத்துல நான் கொடுத்து விடும்போது தான் தேவனை நான் உண்மையாய் முழு உள்ளத்தோடு ஆராதிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு ஒரு டாபிக் சொல்லிட்டு முடிச்சிடறேன், பாஸ்ட் லேட் ஆகிடுச்சு. கடைசியாக நமக்குள்ளே மன்னியாமைகள் இருந்தானா, கசப்பு இருந்தானா, ஆமென், அன்கன்ஃபெஸ்டு சின் இருந்தானா, பாவம் அறிக்கை பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? முழு மனதாய் நம்மளை ஆராதிக்க முடியாது. சொல்லுங்கள், எனக்குள்ள மன்னியாமல் இருந்துச்சுன்னா நான் தேவனை முழு உள்ளத்தோடு ஆராதிக்க முடியாது. கசப்பை வச்சுட்டு நான் தேவனிடத்தில் வர முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள நம்ம வருஷத்தில் லாஸ்ட்ல வந்து எத்தனை பேர் கூட மன்னியாமை இருக்கு? பேதுரு அதுதான் போய் என்ன சொல்றாரு தேவனிடத்துல, நான் என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் எத்தனை நேரம் நான் மன்னிக்க வேண்டும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7 தரம். 7 தரமா 7 தரமா? 7 தரம். அப்ப மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். யார் மேல்? அதனால தான் நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு 5:22. உன் சகோதரனோட உனக்கு ஏதோ ஒரு வியாஜம் இருக்கா, மனம் கசப்பு இருக்கா, அது மேல வசனம், நீ வீணன்னு சொன்னாலே அது என்னதுன்னா பாவமா? நீ ஆக மாட்டேன்னு சொன்னாலே பாவம் தான். அப்போ சகோதரன் மேல ஒரு பகையை வச்சுக்கிட்டு நீ செலுத்துற காணிக்கையும் பலிகளையும் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க நான் எல்லார் பேரோடும் சமாதானமா இருக்கேன்னு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே, 1-2 தான் கை ரைஸ் ஆகுது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு முடிஞ்ச மட்டும் கூடுமான மட்டும் எல்லாரோடையும் சமாதானமாயிரு. அப்போ மன்னியாமையை வச்சுக்கிட்டு நீ போடுகிற காணிக்கை கூட தேவனால் அக்செப்ட் பண்ண முடியாது. கசப்பு இருதயத்துல கசப்பு வச்சுக்கிட்டு தேவனை நான் ஆராதிக்க முடியாது. ஏன்னா தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகனாயிருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் கிட்ட எவ்வளவு வேணும் தேவனுடைய அன்பு இல்லை. சொல்லுங்க, பகை எனக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு வேணும் தேவனுடைய அன்பு? நான் அப்படி ஒரு பகை வச்சுக்கிட்டு நான் தேவனுக்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும்னு நினைச்சால் அது அக்செப்டபிள் கிடையாது. எத்தனை பேர் வீட்டிலே சண்டை போட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரீயா ஆராதிக்கிறோம் தெரியுமா? வீட்டில் மன்னிப்பு கிடையாதுங்க. யாரெல்லாம் ஈஸியா மன்னிக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். மன்னிக்கிற குணம் இருக்கா? மன்னிக்கிற குணம் இருக்கா நம்மகிட்ட? மனசுக்குள்ள வச்சுக்கிடுவோம். அந்த நாள்ல அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் நமக்கு விரோதமாக செய்தாங்கன்னு வச்சுக்கிட்டோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற கிருபை தாங்கப்பா. ஆமென். மன்னிக்க ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சொல்ற அளவெல்லாம் ஈஸி கிடையாது மன்னிப்புன்றது. பாதிக்கப்பட்டவங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப கஷ்டமானது. அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்முடைய, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு வந்து, உன்னுடைய சத்துருவை என்ன பண்ண? நேசிக்கணும். உன்னை பகைக்கிறவனை உன்னை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதிங்க. நம்மளால அது முடியுமா? முடியலையே. சொல்லுங்க, எந்த நேரத்திலையும் ஆண்டவரே நான் என்ன பண்ணக்கூடாது? யார் மேலும் எந்த பகைகளோ வெறுப்போ எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. மன்னிப்பு குறித்து கேட்ட அதே பேதுரு தேவனை மறுதலிச்சிட்டு பாவம் செய்தா இல்லையா? தேவனை மறுதலிப்பது பாவம் தானே? கரெக்டா? மன்னிப்பை குறித்து கேட்டாரு, எத்தனை நேரம் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு.
ஆனா தேவனோடு கூடவே டிராவல் பண்ண பேதுரு தேவனை சிலுவையில் அறையும் போது தேவனை என்ன பண்ண முடியல, அவனால அக்செப்ட் பண்ண முடியல. அப்போ வந்து தேவனை மறுதலிக்கிறார். ஆனா மறுதலித்து போகனவனே திரும்பி அப்படித்தானே மறுதலிச்சு மீன் பிடிக்க போயிடுறான். ஆனா தேவன் கொடுத்த மன்னிப்பு தான் திரும்பி அவனுடைய பெரிய அப்போஸ்தலனாய் மாற்ற முடிஞ்சிச்சு. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுகிறது ஆழம் புரியுதா? அப்படிப்பட்டவன் கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மேல அன்பா இருக்கிறியா, எல்லாரை பார்க்கிலும் அன்பாக இருக்கிறியா? அப்போ என்னுடைய தேவன் மன்னிக்க போதுமானவர் இல்லையா? அவர் மன்னிப்பு குணம் உள்ளவர் இல்லையா? சொல்லுங்க, தேவனே நீர் என்னை மன்னித்திருக்கிறீர், அதே போல் நான் பிறரை மன்னிக்க எனக்கு கிருபை தாங்க. ஆமென். கடைசியா இதுவரைக்கும் நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணாம இருக்கிற உங்களுடைய தவறுகளை தேவனிடத்தில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆமென். அவன் என்ன பண்ணாத அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். பாவத்தை வச்சுக்கிட்டு தேவனை ஆதாயப்படுத்த முடியாது. நான் பாவின்னு சொல்லி பின்மாற்றத்துல போறது தேவன் விரும்பல. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன கிடைக்கும்? அவனுக்கு இரக்கம் கிடைக்கும் பைபிள் சொல்லுதுங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவத்தை மறைக்க மாட்டேன். ஆமென். என்னுடைய பாவங்களெல்லாம் நீர் பார்த்துருக்கிறீர். பாவத்தையே வச்சுக்கிட்டு உங்களை தொழுது கொள்ள என்னால் முடியாது. நான் ப்ரீஃபாக உங்ககிட்ட இன்னைக்கு பேச எனக்கு டைம் இல்லை. ஆமென். ஆனால் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், தேவனிடத்தில் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுங்க. இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்திருக்கிறோம், அது இன்னும் தேவன் அண்டை உங்களை சேர்க்கும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்கள், ஊற்றி விடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவர் சமூகத்தில் எதை ஊற்றணும்? ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்கிறாரு, உன் இருதயத்தை என்கிட்ட என்ன பண்ணிரு, ஊற்றிருன்னா அது சும்மா இல்லை, அதற்கு ஒரு மாதிரி இருக்குது பாருங்க. அதற்கு ஒரு மாதிரி 1 சாமுவேல்ல 1 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள். 13வது வசனம். அன்னால் தன் இருதயத்தில், இதில் ஒரு வார்த்தையை கூட நீங்க கொஞ்சம் புரிகிறதற்காக சேர்த்து வாசியுங்கள். நான் கூட்டி வாசிக்க சொல்லல, புரிகிறதுக்காக சேர்த்து வாசியுங்கள். அன்னால் தன் இருதயத்தில் தேவனோடே, சொல்லுங்க, ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? கர்த்தரா கனெக்ஷன் தராத ஒரு கணவன் மனைவியோட ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ட் ஆக முடியாது. அந்த கனெக்ஷனை நான் எப்படின்னு சொல்ல மாட்டேன், அது பைபிள் வேற வேற அர்த்தங்கள்லாம் சொல்லுது. ஆனா இந்த தேவனோ இருதயத்திலிருந்து பேசணும்னு எதிர்பார்க்கிறவர். இன்னைக்கு ரொம்ப இந்த சின்ன பிள்ளைகளுக்கே ஒரு ஃபீலிங். என்ன ஃபீலிங்? என் மனசை யார் கேட்ப, என்னைய யார் புரிஞ்சுக்கிடுவா? ஆக்சுவலி நான் நேற்று இந்த செய்தியை எடுக்கல, எனக்கு 4 நாள் ஆண்டவர் இதை பேசிக்கிட்டே இருக்கிறார். உன் இருதயத்தை, அதாவது சும்மா கூட இல்லை, ஊற்றி விடு, pour out. அதுல 2 மொழிபெயர்ப்பு எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. pour out your longing before him. நீ ஏங்கி நிற்கிற காரியத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லு. நான் உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன், ஜெபம் மளிகை கடை அல்ல. ஜெபம் என்பது உண்மையிலேயே ஒரு ஆழமான மனவரை. அங்க போயாச்சுன்னா மனம் திறந்து பேசணும். ஒளிவு மறைவு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமென்.
அதனாலதான் நம்ம அடிக்கடி பாடுறோம், மணவாளரே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே, மணவாட்டி என்னை வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. மணவாளரே உமக்காகவே பரிசுத்த வாழ்வொன்று வாழ்வே, மணவாட்டி என்னை உம் வருகையில் உம்மோடு சேர்த்து கொள்வீரா. உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே, உம்மார்பில் சாய்ந்தால் சுகமே, உம் தோளில் கிடந்தால் ஜெயமே, உம் கைகள் எனில் கோர்த்தால். ஆவியில பாடுகிற ஜனம் உண்டோ? இடத்தில் நான் கிடந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம் கைகள் என்னில் கோர்த்த பரிசுத்தமே, உம்மிடத்தில் நான் கிடந்த பரலோகமே, உம்மாவில் சாய்ந்தால் ஜெயமே. ஜெபம் என்பது உறவாடுதல். நீங்கள் அங்க போயிட்டு நீங்க ரொம்ப பேர் நம்ம எல்லாம் செய்யற தவறு அந்த உறவாடுதல்ங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கிற தம்பிமார் தங்கச்சிமார் செய்யற, நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் பாருங்க, பாகிஸ்தான் பண்ணின ஒரு பெரிய பிரச்சனை, ஆபாச படங்களை யூடியூப்ல ரொம்ப ஏத்தி விட்டு அருவருப்புகள் ரொம்ப வந்துட்டதுனால இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதுலயும் குறிப்பா தம்பிமார்ட்ட எந்த மனபலனுமே கிடையாது. அதனால கல்யாணமான நாளைக்கு முன்னாடியே ரொம்ப பேர் பொண்டாட்டிட்ட சரண்டர் ஆயிருந்தான். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? வசனத்தின்படி சொல்லுகிறேன், என் கூட திருப்புங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் நினைக்கிறேன். உபாகமம் 8:3. அதுக்கு முந்தின வசனம் படிங்கக்கா. கொஞ்சம் நீங்க நிதானமா படிங்க எனக்கு இன்னைக்காக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்குன்னு அந்த மொழிபெயர்ப்புல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, கவனிங்க. நம்மை சிறுமைப்படுத்துவதுடைய நோக்கம் அல்ல, நம்மை தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றுவதற்கும். அது அப்படி படிக்கணும். இதை படிக்கும் போது ஒத்தல, என்னை எப்படி உள்ளவனாய் மாற்றும்படிக்கு, தாழ்மை உள்ளவனாய் மாற்றும்படிக்கும், தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ அவர் உன்னை உன் இருதயத்துக்குள் இருப்பதை சத்தமா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்க இருதயத்துக்கே குறிச்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு அவர் தான் வனாந்தர வழியா நடத்துறார். சொல்லுங்க, வாழ்க்கை பாடங்களை நான் கற்றுக்கொள்வதல்ல, யார் கற்றுக் கொடுக்கிறா? ஆமே, நான் யாருங்கிறதை எனக்கு சொல்லித்தர்றது அவர் தான், வசனங்கள் தான். இப்ப அந்த இருதயத்தை குறிச்ச ரொம்ப யோசனை நமக்கு தேவை. ஆனா இதை யோசிக்காம ரொம்ப பேர் இனி யாருக்கும் தெரியாது, நான் அப்படியா இல்லைங்க. நம்முடைய இருதயம் திருக்குள்ளது மகா. யாருமே இருதயத்தை நான் வெள்ளை உள்ளம்னு சொல்றதுக்கெல்லாம் பைபிள் ஒத்துக்கிடாது. எந்த மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும். அப்ப அந்த இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, இருதயத்தை அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? ஊற்றணும். அதை தான் அந்த 1 சாமுவேல்ல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அந்த அம்மா செய்கிறாங்க. அன்னாள் தன் இருதயத்தில் கர்த்தரிடத்தில் 15ஆம் வசனம் பாருங்க. 1
1 சாமுவேல் 1:15 வந்து விடுங்கள். அதற்கு அண்ணால், அப்படியல்ல, நான், இந்த வார்த்தையை கொஞ்சம் எவ்வளவு அண்டர்லைன் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், யாருக்கும் முன்னாடி நீங்க இன்னைக்கு வெட்கப்படாம, என் மனசுல ஆயிரக்கணக்கான கிளேசங்கள் இருக்கு பாஸ்டர்னு சொல்றவங்க மட்டும் வலதுகை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். மனக்லேசம் இல்லாதவங்க இந்த இடத்துல இருக்கவே முடியும். கிளேசம்னா அது சரியான தமிழ்ல எப்படி சொல்றது, மனதில் புரியாத காயங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள். உங்க மன கிளேசத்துக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் உண்டு. உங்க இருதயத்தை அவர் வெயிட் பண்றாருமா. அவர் நேரம் கொடுக்கிறார். உங்க மன கிளேசங்களை என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு என்னை புரிந்து கொள்ளும் கிருபையுள்ள தேவன் உண்டு. அந்த கிருபையுள்ள தேவன் அவருடைய கிருபையிலும் என்னை பெருக பண்ணுவார். எனக்கான மனித தயவுகளை அவர் உண்டாக்குவார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். தயவு செய்து இன்றைக்கு உங்களுடைய மனவாளரோடு இருக்கிற அந்த உறவை, ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம், போறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நியூ இயர், இது இப்படி நினைக்காதீங்க. இது வந்து அடிஷனல். எல்லாரும் சொல்லுங்க, இது என்னது? எக்ஸ்ட்ரா. ஆனா பந்தம், அந்த ஜீவன். அதனாலதான் நம்ம அடிக்கடி அந்த சரணத்தை உணர்ந்து சொல்றோம் ஆண்டவர் சமூகத்தில், என் உயிரான உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நெஞ்சில கை வைங்க. என்னுடைய ஆத்துமா இந்த சரீரத்துக்குள் வரும் முன்பாக தேவனிடத்தில் இருந்தது, பரலோகத்தில் அவர் கையில் இருந்துச்சு. இப்போ இந்த ஆத்துமா எங்க இருக்குது? இந்த ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் இப்ப எங்க இருக்குது? அவருடைய உள்ளம் ஆலயத்தில் இருக்குது. ஆனா நிஜம் எங்கே? சத்தமா ஓ காட், எல்லாரும் சொல்லுங்க, எங்க இருக்குது? எத்தனை பேர் அந்த உள்ளம் கைக்குள்ள இன்னைக்கு இருக்கிறங்கிற உறுதி இன்றைக்கு இருக்கிறது? எங்கேயோ இருக்கிறா, என்னமோ பண்றா, யாரோ வர்றாங்க, ஏதோ நடக்குது, எவ்வளோ பார்க்கறா, ஏதோ நடக்குதுன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா நீங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தை ஆட்ட ஊற்றுங்க. நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே, நீங்க எல்லாமே. அப்படியே விட்டுறக்கூடாது. அதுக்கான அர்த்தமே அங்க கீழே இருக்குது பாருங்க. 15 அதிகாரத்தை அவர் சொல்றாரு. அதற்கு அண்ணால் பிரதியுத்தரமாக, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் நான் கர்த்தருடைய சந்நிதியில் உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக மிகுதியான விசாரத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் என்ன பண்ணினேன்? எனக்கு இந்த ஒரு வசனம் தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வசனம். எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காருங்க பார்க்கலாம். மிகுதியான விசாரம், கிளேசம், ஆனால் மிகுதியான விண்ணப்பம். ஆனா நம்மில் ரொம்ப பேர் என்ன தெரியுமா? சின்ன விஷயம் வந்துட்டாலே முதல்ல துருதுக்கி வைக்கிறது எதான்? ரெண்டாவது கொஞ்ச நாளைக்கு ஜெபம்லாம். ஐயோ அல்லேலூயா. நீங்க சொல்லுங்களேன், அவசர சிகிச்சைக்கு போன உடனே டாக்டர் அந்தால சும்மா உங்களுக்கு இந்தாங்க சுகம் பிடிங்கன்னு தந்துருவாரா? அவசர சிகிச்சையில தான் அதிக சிகிச்சை இருக்கும். அவங்களுக்கு நடக்கும், இவங்களுக்கு நடக்குது, அவங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தில் இருக்கிற
பல பரிணாமங்கள் உண்டு. நீங்க வீட்டில் போய் யாக்கோபு 4 படிச்சு பாருங்க. அதாவது அற்புதம் நடக்கிறதின் மூலமா நீங்க ஊருக்கு பந்தா காட்டணும்னு நினைச்சா உங்க ஜெபம் கேட்கப்படாது. ஆனால் அற்புதம் நடப்பதின் மூலமாய் நான் தேவராஜ்யத்துக்கு தூண் அனுப்பேன்னு சொன்னா உங்க ஜெபம் கிராண்ட் பண்ணப்படும். இதான் ரகசியம். ஸோ மனக்லேசம் ரொம்ப இருந்துச்சு. இதை தொடர்ந்து நீங்க படிச்சு வந்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு வார்த்தையை பாருங்க, 18ஆம் வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு என்றால், பின்பு அந்த ஸ்திரீ என்ன பண்ணினால், இதை நீங்க இம்போசிஷன் மாதிரி ஒரு 1,00,000 முறை இல்லை 2,00,000 முறை எழுதுங்க. எப்போ பாஸ்டர் இவ்வளோ சொல்லிட்டார, எதுக்கு? அவ அதுக்கு பிறகு நல்ல ஜபம் பண்றவா தொங்குன மூஞ்சோட இருக்க மாட்டான். அவர் சொல்றார், உன் இருதயத்தை அவரிடத்தில் என்ன பண்ணு, ஊற்றி விடு. பைபிள்ல எசேக்கியா ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினான். 2 ராஜாக்கள் 18:5 பாருங்க. 2 ராஜாக்கள் 18:5 சீக்கிரம். ம் 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 நான் வேகமா முடிக்கணும்னா நான் சொல்றதை டக்குன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரை நம்புனா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? சிலர் பாருங்க, நான் ஆண்டவரை நம்புறதுனால என்ன பண்ண மாட்டேன், மரம் வச்சவன். ஹலோ, சாத்தா உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இதே 18 அதிகாரத்தில் நீங்க கீழே படிச்சீங்கன்னா 19வது வசனம், 19 அதிகாரம், அடுத்த அதிகாரம், அந்த 2 ராஜாக்கள் 19ல 14ல இருந்து கொஞ்சம் படிங்க வேகமா. எசேக்கியா எதிரி என்ன எழுதி கொடுத்தானோ அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் ஆலயத்திற்குள்ள போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கேருபீன்கள் மத்தியில் அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஆண்டவர்கிட்ட போய் தன் இருதயத்தை ஊற்றுகிறான் பாருங்க. இப்படி ஊற்றும் போது 20வது வசனத்துல பாருங்க, ஏசாயா அனுப்பினது என்னவென்றால், கவனிக்கிறீங்களா? இவன் இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா கர்த்தர் பரலோகத்திலிருந்து கேட்டு வீட்டில் உட்கார்ந்து இருந்த ஊழியக்காரன்ட்ட என்ன சொல்றாரு, அவனுக்கு பதில் அனுப்பி விடு அப்படின்னு சொல்லி விவரங்களை சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா, ஆமென். நீங்க ஜெபம் பண்ணுனா கர்த்தர் செயல்படுவார். நீங்க அமைதியா இருந்தா, நீங்க இப்ப இருந்த மாதிரியே பியூட்டிஃபுல்லா அமைதியா இருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணாம இருந்துடாத, சோறு தண்ணி கூட கிடைக்காது. நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கும் உலகத்தாருக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அவன் உழைப்புன்னு போய் உலகத்துல வேணா பெரிய ஆளா இருப்பான். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளையோ உறவுன்னு கர்த்தருக்குள்ள வளர்ந்தாதான் இங்கேயும் பெரிய ஆளா இருக்க முடியும், நித்திய வாழ்வுக்கும் போக முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை உறவுக்குரியது, உலக வாழ்க்கை உழைப்புக்குரியது. நான் திரும்ப சொல்றேன், உறவுக்கு என்ன காசு மதிப்பு போடுவீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. உறவுண்டு தாவீது வச்சிருந்ததுனாலதான் அவன் ஆலயத்துல தங்கி இருக்கிறதை நாடுனா ஆலயத்தை கட்டி எழுப்புறதை குறித்து அவ்வளவு வாஞ்சித்தான். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா, இதை ரெண்டையும் போட்டாதான் இன்னைக்கு ஆண்டவர் சங்கீத பகுதியிலும் பேசினார். இந்த எஜமானா அந்த எஜமானா, இந்த எஜமானா. தயவு செய்து கிறிஸ்துவுக்காக வாழுங்க.
இந்த உறவில் இன்னும் ஆழமா எழும்புங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. என் வேலையை பார்ப்பேன், என் படிப்பை படிப்பேன், ஆனா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே இயேசுவின் நாமம் திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பெற சித்தனாம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். உத்தம மகிமை பெற சித்தநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமம் திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். வெளியில நிக்காத. அவர் என்ன கேட்பார்னா, அந்த மணவாட்டியாகிய சூலேமித்தியால் ஒரு வார்த்தை சொன்னா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்க தெரியாதான? இந்த பாட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே அறைக்குள். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கமாய். சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு உங்க அந்தரங்கத்துல ஏசப்பா கூட இந்த ஆழமான பிணைப்பும் உறவு இருக்குதோ, அவர்கள் ஒரு நாளும் எனக்கு நீர் அதை தரல, இதை தரல, அப்படி தரல, இப்படி தரல, குழல் ஊதினோம், கூத்தாடல, அப்படி இப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அதனாலதான் என்னுடைய திருச்சபையில் நான் உண்மையா ஊழியத்தில் சொல்றேன், அது நடக்கல, இது நடக்கல, அது கிடைக்கல, அது மேல நான் கவனமா இல்லை. நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்னும் உமக்கு பிரியமா இல்லையே, இன்னும் ஜெபம் கூடணுமே, இன்னும் வசனத்துல வளர்ச்சி கூடணுமே, இன்னும் உங்க மேல இருக்கிற நேசம் கூடணுமே. அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, எனக்கு என்ன தருவார் என்பது அல்ல. ஆமென். சொல்லுங்க, தருவதல்ல, அவர் வருவது. நான் ஜெபம் பண்ணினால் அவர் வருகிறார். என்னோடு ஒரு 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 அழகான கதை சொல்லுவாங்கங்க, அதை நான் சொல்றேன் உங்களுக்கு, இன்னைக்கு இது புரியும். ராஜா கிட்ட 3 வேலைக்காரர் இருந்தான்னு நீங்க கேட்டிருக்கிறீங்க. 3 வேலைக்காரர்கிட்ட ராஜா கிட்டலாம் உனக்கு என்ன வேணும்? ஒருத்தன் சொன்னா, எனக்கு என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் நடக்க எல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு வயலும் வீடும் வேணும், எல்லாம் பண்ணியாச்சு. ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும் சொன்னானா, ஒரு நாள் என் வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் மத்தியானம். அப்போ இவன் 2 மாதம் கழித்து டேட்டு கொடுத்தான். அந்த நாள் வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இவனுடைய மந்திரியை அனுப்பி அவன் வீட்டை பார்த்துட்டு வான்னு சொல்கிறான். வீட்டை போய் பார்த்துட்டு வர போனா, அவன் ஊருக்கு போகிற ரோடு சரியில்லை, அவன் வீட்டுக்கு போகிற தெரு சரியில்லை. அவன் வீட்டுக்குள்ளே போனால் வீட்டுக்குள்ளேருந்து வானத்தை பார்க்குற மாதிரி கூரெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. வந்து ராஜாட்ட சொல்கிறான். ராஜா சொல்கிறாரு, நான் அவன் வீட்டில் போய் சாப்பிடணும்னா இதெல்லாம் சரி பண்ணிருன்னு சொல்கிறாரு. ரோடு சரியாயிட்டு, தெரு சரியாயிட்டு, வீடு அரண்மனை மாதிரி ஆயிடுச்சு. ராஜா வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. உலக ராஜா வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கே இது அப்படியே நடந்துச்சுமா. கோயம்புத்தூர்ல காந்தி நகரா, அந்த காந்திபுரத்துல ஒரு இடத்துல அப்துல் கலாம் வந்து ஒரு நாள் அவருடைய நண்பரோடு காலை 2 இட்லி 2 பூரி சாப்பிடுறதுக்கு வந்திருந்தார். உண்மைதான். அங்கிருந்து இதே மாதிரிதான் அனுப்பியிருந்தாங்க. அந்த தெரு எப்படி இருக்குது, அவர் வீடு எப்படி இருக்குது,
ஜனாதிபதியில வர்றாரு. ஒரு நாட்டின் ஜனாதிபதி வந்தாலே நான் உங்களை ரொம்ப தாழ்மையை அந்த வருஷத்தின் இறுதியில் சொல்றேன். Do not seek God for your need. Always go and say that, Lord, you are all I want. எனக்கு தேவையே நீங்க தான்பா. எசேக்கியா அண்ணால் அப்படித்தான் சொன்னாங்க. அற்புதம் நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. மூன்றாவது ஒருத்தரை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். நீங்க யோபு அதனுடைய 12:4-5 பாருங்க. இது நான் ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம் உள்ள இருக்குது. நான் நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருந்தேன். 12:4-5 பாருங்க. என் சிநேகிதரால் நிந்திக்கப்பட்டா நான் வீட்டில் போய் கட்டில விழுந்து அழுவேன். சிநேகிதரால் நிந்திக்கப்பட்டா எங்கேயாவது தற்கொலை பாயிண்ட பார்த்து போய் விழுந்து செத்துருவேன். அப்படி சொல்றது இல்ல. சிநேகிதரால் நிந்திக்கப்பட்டா எனக்கான ஒரு தேவன் இருக்கிறாரு, அவரை நோக்கினா அவர் எனக்கு என்ன கொடுப்பார்? உத்தமனாகிய நீதிமான். இந்த யோபுவை நண்பர்கள் பண்ண பரியாசம் என்னங்கிறத ஒரு வசனங்களை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். 5:2-3 படிங்க. எலிப்பாஸ் என்ன சொல்றாரு பாருங்க. கோபம் நிர்மூடரை, பொறாமை புத்தி இல்லாதவனை. அடுத்து பாருங்க, முதல் நண்பன் சொல்றான், நீ கோவக்காரன், நீ பொறாமை உள்ளவன், நீ நிர்மூடன், நீ சாபத்துக்குரியவன் அப்படின்ட்டான். இன்னொரு நண்பன் என்ன சொல்றான் பாருங்க. 8:13 8:13 தேவனை மறக்கிற இவனை என்னவே சொல்லிட்டான், மாயக்காரன். ஆனால் இவன் யார்? தேவனுடைய பார்வதியில் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறவன். இவர்கள் பேசினதை போல அவன் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன பண்ணதில்லை. உலகம் சொன்னது என்ன? கோபக்காரன், நிர்மூடன். அல்லேலூயா. மூணாவது இன்னொருத்தன் சொல்றான் பாருங்க, சோப்பார், சரியான சோப்பார் இவன். அங்கே 11:20 பாருங்க. என்னதுமா? ஐயோ, என்ன தெரியுமா சொல்றான்? உன் கண்ணு கெட்டு போயிரும் அப்படிங்க. யார? யோபுவ. துன்மார்க்கனுடைய கண்ணு இன்னைக்கு அப்படித்தானே ரட்சிக்கப்பட்டு இப்ப சர்ச்சைக்கு வர்ற ஆவியில் ஆராதிக்கிற பிள்ளைய பக்கத்து வீட்டில் இருக்கிற சில நேரம் வேற சர்ச்சைக்கு போகுது, சில நேரம் என்னென்னமோ படுது. அந்த விசுவாசி சொல்லுது, நீ துன்மார்க்கன், நீ மாயக்காரன், இப்படித்தான் சொல்லுது. அடுத்து சொல்லுது, அவர்கள் நம்பிக்கை சாகிறவனுடைய சுவாசம் போல. அல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாதையில கடந்து போகும்போதுதான் அந்த வேதனை நமக்கு நல்லா தெரியும். நீங்க 23 அதிகாரத்துக்கு வாங்க. அந்த யோபுல 2ஆம் வசனத்துல பாருங்க. 23:2 யோபு 23. இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு. இதோட நான் முடிச்சுக்கிறேன். மற்றதை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பக்தி உள்ள அநேகரை இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? முரண்டு பிடிக்கிறவன். ஆனா நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறது நல்லதுதான் என்று வேதம் சொல்லி இருக்கிறதுனால நீங்க கர்த்தரை பிடிச்சு கொள்றதுல 42 அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 1-6 வரைக்கும் அவன் இருதயத்தை ஊற்ற ஆரம்பிட்டான். ஆண்டவரே, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் செய்ய நினைத்தது ஒன்றும். இருதயத்தை ஊற்றினான். கர்த்தர் வந்தாரு. முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமைய 2 மடங்கு ஆசீர்வதிச்சாரு. நீங்க சொல்லுங்க, இந்த 2025 வரைக்கும் இருந்ததை விட எனக்கு வருகிற ஆண்டுகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். நான் என் இருதயத்தை அவரிடத்துல ஊற்றி விடுகிறேன்.
அப்படியே முழங்கால் படியிடுங்கள், அப்படியே முழங்கால் படியிடுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிகதகரடகதரன சகதரனலமா. எல்லாம் உட்காருங்க, எல்லாம் கவனமா, எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு அவரை தேடுங்க. சின்ன பிள்ளைகள் அங்கங்க எழும்பாதீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க உம்மையன்றி நீங்கதான் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நீ சொன்ன வார்த்தையை. ஹல்லேலூயா. தகப்பனே, கிருபை தாங்கட்டும். இந்த ஆண்டின் இறுதியில மனதார வாழ்த்துகிறோம். இருதயத்தை உங்க சமூகத்தில் ஊற்றட்டும். அநேகருக்கு இந்த வார்த்தை இந்த 10 நாளைக்குள்ள பல விதத்தில் அவங்கள உங்ககிட்ட திருப்பி கொண்டு வர போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறப்பா. வழி நடத்துங்க. நித்திய வாழ்வுக்கு இவர்களை ஆதாயமாக்க கிருபை தொடர்ந்து இவர்களை மூடிக்கொள்ளட்டும். வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. தொடர்ந்து இருக்கிற சகல காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்மைகளும் கிருபைகளும் உங்க பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக.